இதே டைட்டில் வந்து நான் வைக்காம இன்னைக்கு இருக்கிற பெரிய கம்பெனி சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின்டோ வச்சுருந்தாங்கன்னா இவங்க எடுப்பாங்களா? என்னோட கேள்வி. நானும் ரவுடி தான் பார்ட் 2 டைட்டில் வச்சு நான் படம் எடுக்க முடியுமா? அவர் கால் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, அந்த டைட்டில் வந்து எங்கிட்ட இந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி வந்தது? நான் என்னோட டைட்டில் நான் காமிக்கிறேன் சார், அவங்க டைட்டில் காமிக்கிட்டு. இப்போ நீங்கள் ஒரு வேளை வேறு டைட்டில் யோசிச்சு ஒரு வேளை உங்களுக்கு வேறு டைட்டில் வந்து உங்கள் படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த டைட்டில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை சார். அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே ஏன் டைட்டில் எடுத்து அவங்க வச்சுருக்கிறாங்க. முதல்ல அது கூட தீர்வு இல்லை. படத்தோட தலைப்பு நம்மளை வந்து ஒரு ஒட்டுமொத்த கேரியரே க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ இங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். நான் வைப்பேன், நீ பண்ணுறது பண்ணு, நான் இங்கே பார்க்கலாம். பிபிக்சல் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய். லியோ சக்ஸஸை தொடர்ந்து 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, கிருத்தி ஷெட்டி இவங்களோட நடிப்பில் அனிருத்தோட மியூசிக்கில் எல்ஐசின்னு ஒரு படம் வரப்போகுதுப்பா. அண்ட் வந்து இந்த படத்தோட பூஜை பிக்ஸ்லாம் கூட ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து சினிமா வட்டாரங்களில் பெருசாக பேசப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எல்ஐசி என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்லாம் டாக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த சமயத்தில் இந்த எல்ஐசின்ற டைட்டில் வந்து என்னோடது கிட்டத்தட்ட 2015 இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ரினியூமே பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு திரு எஸ் குமரன் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவும் ஆயிருக்கு. இதை பற்றின நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னைக்கு ஒரு அடையாளம்னு சொல்லலாம் எல்ஐசி அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு அந்த டைட்டில் வைக்கும்போது இதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க நம்ம யோசிச்சு இந்த டைமில் இந்த டைட்டில் என்னோடது அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ஒரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இது என்ன இஷ்யூ நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா. ஆக்சுவலி என்னோட டைட்டில் நான் என்னோட தான் சொல்லணும். அது அதிர்வலையை மாறினது வந்து அது நம்ம கையில் இல்லை. பொதுவாக நான் வந்து ஒரு ரெண்டு படம் நான் ஓன் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் பண்ணேன். மியூசிக் 10 படங்கள் பண்ணாலும் ஓன் தயாரிப்பில் 2 படம் டைரக்ஷன் பண்ணேன். முதல் படம் தேநீர் விடுதி, 2வது படம் கேரள நாட்டிலும் பெண்களுடனே. இந்த படம் டைட்டில் வைக்கும்போது எனக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ டைட்டில் நல்லா இருக்கே. ஸோ பாரதியார் பாட்டோட வரி, சிந்து நதியின் மிசை நிலவினிலே கேரள நாட்டிலும் பெண்களுடைய அந்த வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு அப்போ நல்ல டைட்டில் கிடச்சின்னு சொல்லி நான் வந்து அதுக்கு ரொம்ப மெனக்கிட்ட படம் பண்ணேன். படம் பண்ணி முடிச்சு நான் தேட்டருக்கு கொண்டு போகும்போது சத்யம் தேட்டரில் முதல்ல இந்த டைட்டில் பார்த்தோன்னே இந்த டைட்டிலுக்கு நாங்கள் தேட்டர் தர மாட்டேன்ட்டாங்க. என்ன சார் ஆபாச டைட்டிலாக இருக்குது அப்படின்னாங்க. என்னடா இது இண்டஸ்ட்ரி நம்மளை எல்லாருமே பூஜைக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம் படம் முடிஞ்சு தேட்டருக்கு போகும்போது அவங்க பார்வை அது வந்து ஆபாசமாக தெரிஞ்சது. சார் பாரதியார் படத்தோட வரி சார்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒத்துக்கலை. அப்புறம் இந்த படத்தோட பாடல் எழுதின வைரமுத்து சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபைட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு தேட்டரும், நாட் ஓன்லி சத்தியம் தேட்டர், சங்கரங்கோயில் வரைக்கும் தேட்டர் வரைக்கும் யாருமே இந்த டைட்டில் வந்து ஒரு டைட்டிலாகவே கன்சிடர் பண்ணல. இது இந்த போட்டால் இந்த தேட்டருக்கு ஒரு அசிங்கம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அப்போ நான் முடிவு பண்ணேன், படத்தோட தலைப்பு நம்மளை வந்து ஒரு ஒட்டுமொத்த கேரியரே க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ இங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். அப்போ அடுத்த படம் டைட்டில் வைக்கும்போது அது ஒரு பேசு பொருளாக மாறும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு 2 டைட்டில் மைண்டில் வச்சேன். ஹீரோ ஒன்று எல்ஐசி, 2 படங்கள் ப்ரொடக்ஷன். ஸோ ஹீரோ பண்ணி வரும்போது தான் 2017 வந்து அதுக்காக வரும்போது சிவகார்த்திகேயன் கம்பெனிலேருந்து அதை அப்ரோச் பண்ணாங்க. இந்த டைட்டில் நான் தான் கொடுத்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்னோட கதைக்கு வேணும் சார், இது அப்பா பொண்ணுக்கான கதை, எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா தானே ஹீரோ. ஸோ அதுக்காக நான் அதை கொடுக்கல. இப்போ தொடர்ந்து அவங்க வற்புறுத்துனாங்க. அப்போ நான் சொன்னேன் இதை தாண்டி ஒரு டைட்டில் வந்து இந்த கதைக்கு ஆப்டாக வந்துன்னா உங்களுக்கு கொடுக்கன்னு சொல்லி 2-3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணும்போது சரி அவங்க அது அந்த டைட்டில் கம்பல்சரியாக வேணும் ரொம்ப தீர்மானம் இருந்தாங்க. சரி நம்ம படம் லேட் ஆகும், சரி இப்போ வரக்கூடிய படத்துக்கு நம்ம டைட்டிலாக வரட்டுமே அப்படிங்கிற விஷயத்தில் இந்த டைட்டில் நான் கொடுத்தேன். ஸோ அவங்க முறையாக வந்து கேட்டு முறையாக கவுன்சிலில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த எல்ஐசி வந்து 2015 நான் வந்து பேரலாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஆக்சுவலி சென்னை துறைமுகத்தில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் 25 வருஷமாக. டெய்லி போகும்போது அந்த பில்டிங் கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் சொல்ல மாதிரி சென்னை அடையாளம் சொல்லும்போது அதான் ஏன் இந்த டைட்டில் இன்ஸ்பயர் ஆச்சுன்னா அந்த பில்டிங் பார்க்கும்போது எல்ஐசி ஏன் ஒரு எல்ஐசின்னு டைட்டில் வைக்கக்கூடாது. அது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நம்ம லைஃப் இஸ் கலர்ஃபுல். ஒரு அப்பாவோட ஒரு மகள் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை அப்படிங்கிறது கதை ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோங்கிற மாற்றி எல்ஐசிங்கிறது எனக்கு ஆப்டாக இருந்தது. அதை எவ்ரி இயர் ரினியூ பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கான ஒரு டைம் வரும்போது கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு வந்து அந்த விக்னேஷனோட மேனேஜர் மகிழ்வாகன் தொடர்பு கொண்டார். அவர் கால் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, அந்த டைட்டில் வந்து எங்கிட்ட இந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி வந்தது அப்படி தான் அவரோட கான்வர்சேஷனே ஆரம்பிச்சது. நான் சார் உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்போ எங்கிட்ட ஏன் கால் பண்ணுறீங்க, நீங்கள் இல்லை எங்கிட்ட வச்சுருந்தோம் எப்படி உங்கள்கிட்ட வந்தது அப்படின்னு அந்த ஒரு முறையான அப்ரோச் இல்லை. நான் ஏதோ வந்து கோயம்பேடில் போய் டைட்டில் வாங்கிட்டு வந்த மாதிரியும் அவர்கிட்டேருந்து ஒரு
அபரிகரிச்ச மாதிரியும் பேசினார். நான் சொன்னேன், அப்படி பேசாதீங்க, என்கிட்ட ப்ராப்பராக என்ன டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் 2வது கால் பண்ணும்போது டேரக்டர் லைனில் இருக்காரு, நீங்கள் பேசுங்க, அந்த டைட்டில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அப்படி கேட்டால், இல்லை நான் கொடுக்குற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடிச்சிட்டோம். நாங்கள் வேறு டைட்டில் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னோடய படத்தை டிஸ்கஷன் நான் பாண்டிச்சேரி ஆக்சுவலி ஜனவரி மாதம் நான் பூஜை போட்டு மார்ச் மாதம் அந்த படப்பிடிப்பு தொடங்க பிளானில் உட்காந்துட்டு இருக்கும்போது 2 days பேக் வந்து அந்த எல்ஐசி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. சரி பார்த்தா அவங்க லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வச்சுக்கிட்டு மெயினாக எல்ஐசியை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ இவங்க ஒரு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு டைட்டில் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இவங்க பண்ணுறாங்கன்னா, அப்போ இவங்க எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? நம்ம இத்தனை வருஷமாக அதுக்காக ஒரு உழைப்பு, அதுக்கான ஒரு கற்பனை, அதுக்கான காத்திருப்பு, ஒரு படைப்பு. இந்த படம் வந்து நான் வந்து 4 பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களும் இப்போ வந்து இந்த டைட்டில் போயிடுச்சு. இப்போ எல்லா வகையிலுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆகிடுச்சு. அப்போ இந்த டைட்டில் முறையாக நம்ம வந்து பதிஞ்சிருக்கோம். அப்போ இது எப்படி வாங்கணும்? சங்கத்தில் முதல்ல மறுநாளே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். வர 23 செயற்குழுவில் வந்து அதுக்கு ஒரு தீர்வு தரன்னு இருக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு அதில் வந்து எனக்கு சாதகமாக இல்லைன்னா நீதிமன்றத்துக்கும் நான் வந்து தயாராக, இதுதான் மேட்ரு, இது என்னோடய டைட்டில் தான். அது வெளியே எங்கிட்ட கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து அது வந்து எப்படி வந்து அவங்க வந்து அது நம்மளாம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம். தெரியாமல் வைக்கிறது வேறு சார், நாங்கள் கவனிக்கல சார் அப்படிங்கிறது அப்படிலாம் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு படத்துக்கு கதை எப்படி நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அந்த மாதிரி தான் டைட்டில் பண்ணும்போது யார்கிட்ட இருக்குது இல்லைன்னா நிறைய டைட்டில் வாங்குறது நடைமுறை இருக்குது. பழைய படங்கள் டைட்டில், பில்லா, வேலைக்காரன், நிறைய படங்கள் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி வந்து இவங்க வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. முதல்ல வந்து மீடியாவுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணேன். மீடியாவும் பயங்கர சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியும். நான் எல்லோரும் வந்து எனக்கு ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு ஒரு ஆக்சுவலி இதுவுமே ஒரு பேச்சாக இருந்தது. இது எதனா ஒரு சின்ன படத்துக்கு வந்திருந்தால் இதை பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய ஹீரோன்னும் போது ஆப்வியஸாக வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக எஸ்.எஸ். குமரன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுகிறாங்க. இல்லை சார், இது வந்து பப்ளிசிட்டிக்கு எனக்கு அவசியம் இல்லைன்னா 2008 நான் வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. நான் இந்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது நான் பப்ளிஷ் ஆகி எனக்கு ஒரு நடிகரோட கால் ஷீட் கொடுக்க போகிறாங்களா? குமரன் வந்து பயங்கரம் ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற நடிகர் காசு கொடுப்பாங்களா? என் படத்தை வந்த உடனே வந்து ஆடியன்ஸ் வந்து கூட்டம் அலையும் போது படம் நல்லா இருந்தால் ஓட போகுது. இப்போ இதே டைட்டில் வந்து நான் வைக்காமல் இன்றைக்கி இருக்கிற பெரிய கம்பெனி சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின்ட்டோ வச்சுருந்தாங்கன்னா இவங்க எடுப்பாங்களா? என்னோடய கேள்வி. ஸோ அப்போ குமரன் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு சிறுபட தயாரிப்பாளர்கள், இவங்களை வந்து என்னை மாதிரி ஒரு சிறுபட தயாரிப்பு நசுக்கும் செயலாதான்னு பார்க்குறேன் நான். இப்போ இதை நான் வந்து விடுற மாதிரி இல்லை. ஏன்னா என்னோடய பக்கம் நியாயம் இருக்குது, அதுக்கான முறையாக படணும். அப்போ யோசித்தேன், ஒரு படம் பண்ணும்போது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, அடுத்து பஞ்சாயத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி ஆகி போச்சு. ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. பட் இதுக்கு இப்போ என்னோட டைட்டில் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து வர ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் என்னென்ன டைட்டில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்சியாக இருக்கோ அதை சும்மாவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளை பின்ன வந்து இது வந்து பணம் பறிக்கிற ஒரு செயலுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றின உங்கள் பார்வை எப்படி இருக்குது? 2 விஷயம் தான் சார். ஒருத்தர் டைட்டில் வந்து ஒரு கம்பெனி நான் ஒரு மெம்பர் ஆகணும்னா அது சும்மாவே பண்ண முடியாது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மெம்பருக்கு பணம் கட்டினா தான் நீங்கள் கவுன்சிலில் மெம்பர் ஆக முடியும். அப்புறம் அந்த யோசிக்கிற டைட்டில் வந்து யூனிக்காக இருக்கணும். சும்மா போய் வைக்க முடியும், அதுக்கு ஒரு காசு இருக்குது. சும்மா போய் நீங்கள் போய் அதுக்கு ஒரு பணம் கட்டணும், அதுக்கு ரினியூவல் பண்ணதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு அப்ரூவல் ப்ரொசீஜர், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு பாடியில் வந்து நான் என்னோட டைட்டில் ஒன்று எல்ஐசின்னா போன உடனே போய் வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போய் அந்த எல்ஐசி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, யாராவது வச்சுருக்காங்களா, இதுக்கு முன்னாடி படங்கள் வந்திருக்கா, இப்போ சினிமா தோன்ற காலத்துலேருந்தே படங்கள் வந்திருக்கா, இல்லை. கவுன்சில் மாதிரி ஒரு 3 செட்டப் அடிச்சு சேம்பர் இருக்குது, கில்டு இருக்குது, நடப்பு தயாரிப்பு சங்கம் இருக்குது. இவங்ககிட்ட மெயில் போட்டு செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டைட்டில் உங்கள் கம்பெனியில் உங்கள் இது யார் வச்சு தனி செக்டர் தனித்தனி அவங்க வந்து இல்லைன்னு வந்து என்ஓசி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கமிட்டி மாதாந்திரம் நடக்கக்கூடிய கமிட்டியில் வந்து இந்த டைட்டிலாம் வாசிப்பாங்க. அந்த வாசிக்கும் போது கூட ஏதாவது தலைவரை பற்றியோ ஆபாசமாக டைட்டில் இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் 4-5 இது கடந்து தான் இந்த டைட்டில் வந்து அப்ரூவல் கொடுப்பவங்களே சும்மா வந்து வைக்க. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் வந்து சொல்லுறது, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து யாராவது டைட்டில் பதிவு பண்ணி பணம் பறிக்க ஒன்றுமே இல்லை சார். இப்போ என் கதைக்கு ஒரு நல்ல டைட்டில் கிடைக்கலன்னா விலை கொடுத்து வாங்க தப்பு கிடையாது. எப்படி நீங்கள் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு புக் பண்ணுற மாதிரி, ஒரு சிங்கரை ஒரு பாட்டுக்கு இவர் பாடம் நல்லா இருக்குன்னு புக் பண்ணுற மாதிரி, ஒரு நல்ல கதைக்கு டைட்டில் இருக்க மாதிரி வாங்குறது தப்பு கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே உள்ள காமனான விஷயம். டைட்டில் ஏன் சம்டைம்ஸ் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா,
படம் எடுக்காது. இப்போ நாங்களாம் வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாங்க, சுட்டுக்கிட்டோம். ஏன் ஒருத்தர் கேட்குறாங்க, என்னங்க 8 வருஷம் டைட்டில் ரினியூல் பண்ணிட்டீங்க, நீங்கள் படமே பண்ண மாட்டீங்களான்னு. ஈஸியாக கேட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கிறது ஒரு ஒரு பொருளாதாரம், நிதி சம்மந்தப்பட்டது. அது வந்து ஒரு கோடிகளை வந்து கேரி பண்ணி ஒரு ஷோவில் வந்து நம்ம தயாரித்து மாறி போச்சுன்னா இவங்க யாரும் நம்ம வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ ஏற்கனவே நான் அடிப்பட்டதுனால, ஒரு தலைப்பினால் அடிப்பட்டதுனால, நான் அடுத்த படம் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக பண்ணணும்னு சொல்லி அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ படம் வரும்போது தெரியும். ஸோ ஒரு டைட்டில் வச்சா 2 வருஷம் 1 வருஷம் படம் பண்ண அப்படி சட்டமே கிடையாது. எனக்கான சூழல் கிடைக்கணும், எனக்கான நிதி கிடைக்கணும், எனக்கான ஆர்டிஸ்ட் கிடைக்கணும், நான் கதையோட அந்த அப்டேட் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் டைம் இருக்கும். சம்டைம்ஸ் படமே பண்ண வேண்டிய நினச்சிருப்பேன். கொரோனா ஒரு 3 வருஷம் வந்துருச்சு. இனிமேல் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இப்போ வந்து ஓடிடி இப்போ படம் சூழல் தான் முடிவு பண்ணி ஒழி அதுக்காக வேண்டி வச்சுக்கிட்டு பதிவு பண்ணிக்கிட்டு பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1008 காரணங்கள் இருக்கும். ஏன்னா பொழுதுபோகாமல் பண்ணிட்டு, ரெண்டாவது நீங்கள் நினச்ச மாதிரி 10 டைட் 100 டைட்லாம் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி வந்து அதிகபட்சமாக 2 டைல் தான் பண்ண முடியும். அதில் நல்ல டைல் இருந்ததுன்னா உங்கள் கதைக்கு இதுனா கொடுக்க போய் அவங்க தப்பே கிடையாது. எப்படி ஹீரோ டைட் எப்படி ஏன்ட்டு வாங்கினாங்க, அவங்க கதைக்கு ஆப்டாக இருந்தது. வேறு டைட்டில் அவங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கற்பனை வரிசை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஈஸியாக கிடைக்கலாம். இப்போ நான் அதை தாண்டி ஒரு டைட்டில் யோசிச்சா தான் கொடுப்பேன்னு சொன்னேன். நான் எடுத்த உடனே வாங்க நான் டைட்டில் வியாபாரின்னு நான் போடல. நான் எடுத்த உடனே என்னால் கொடுக்க முடியாது. நிறைய ஆளை வச்சு மூவ் பண்ணாங்க, நான் கொடுக்கல, என் கதைக்கு தேவைப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து 4 மாதங்கள் அவங்க வந்து அழுத்தும் போது தான் சரி நம்ம படம் லேட் ஆகுது, சரி நம்ம படத்தோட டைட்டிலாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் கொடுக்க வழியே ஒவ்வொருத்தரோட ஒரு போக்கை பொறுத்து சார். அது வந்து வைக்கிறது தப்பு கிடையாது, விற்கிறதும் தப்பு கிடையாது. தேவைப்படனா வாங்குறீங்க, இல்லாட்டி வேறு டைட்டில் யோசிக்கிறீங்க. ஏன் வாங்கணும்? இப்போ என்னோட டைட்டில் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் விலை கொடுத்தா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க தான் போகிறீங்க. இல்லாட்டி நீங்கள் டைட்டில் யோசிக்க வேண்டியது தானே. ஸோ அதனால் என்னோட நான் வந்து ஒரு நியாயமாக நான் வந்து அதுக்கான பதிவுகளும் ரெக்கார்டும் வச்சுருக்கேன். எங்கேனாலும் செல்லும் சார். அவங்கள்ட்ட நான் என்னோட டைட்டில் நான் காமிக்கிறேன் சார். அவங்க டைட்டில் காமிக்க சொல்லுங்களேன். நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எங்கள் டைட்டிலு, எல்ஐசி அப்படின்னாங்க. அப்போ ஏன் எல்ஐசிங்கிற மெயினாக பெருசாக எல்லா கிளாப்போலேருந்து ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே எல்ஐசி தான் போடுறாங்க. அப்போ என்னோட படம் எப்படி வந்து அது வேல்யூவாகவும் இன்னும் நம்பி ஒரு 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 செட்டப் நான் எல்லாமே எனக்கு வந்து டிஸ்டர்ப். அதுக்காக தான் படம் வழி நான் இதே படம் எடுக்கலன்னு நான் சும்மா கொடுத்துருவேன். படம் எடுக்கலைன்னா சரி பரவாயில்ல, நம்ம படம் தான் எடுக்கல, அட்லீஸ்ட் நம்ம டைட்டிலாக வரணும் கொடுத்துருவோம். நம்ம அந்த மாதிரி கேரக்டர் நம்ம இதே வேலையாக வரல. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரி ஆகிறோம்னா இசையப்பாளர் ஜெயிச்சிட்டோம், டேரக்டராக ஜெயிக்கலை. இந்த படம் மூலமாக ஒரு அடையாளம் கிடைக்க நான் பார்த்து கதை எழுதி அப்படின்னா கடைசி நேரத்தில் அசால்ட்டாக அவங்க பண்ணுறது வந்து இது தப்பு. இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. நான் வைக்க முடியுமா சொல்லுங்கள்? நானும் ரவுடி தான் பார்ட் 2 டைட்டில் வச்சு நான் படம் எடுக்க முடியுமா? காற்று வாங்க 2 காதல் எடுத்தாரல சார். என்ன டைட்டில் போட்டார்? கேவி ஆர்கேனா போட்டார். காற்று வாங்க 2 அப்போ மட்டும் மாறுது. ஸோ விக்கினேஷன் நல்ல இயக்குனர். அவரோட படத்தை நான் ரசித்து பார்ப்பேன். அவரும் படம் பண்ணணும், எல்லாம் ஒரே சினிமா தான். ஏன் இன்னொருத்தரோட கற்பனையும் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது என்னோட கேள்வி. இந்த இஷ்யூக்கு இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்கள் எதனா பர்சனலாக பேசுனீங்களா? ஏன் சார் பேசணும்? என்கிட்ட இருக்க டைட்டில் ஏன் பேசணும்? இனிமேல் சட்டம் தான் பேசணும், நியாயம் தான் பேசணும். இவ்வளோ இனிமேல் எங்கிட்ட இருக்கு தெரியாமல் வச்சாவது பேசலாம் சார். இது என் டைட்டில் இருக்கு சார், நீங்கள் தெரியாமல் எப்படி வச்சுன்னு கேட்கலாம். அப்போ இதை அவங்க தெரிஞ்சே தான் 100% அவங்களுக்கு தெரியும். எப்படி சார்? அதாவது நான் ஏன் ஓப்பனாக சொல்லுறேன், தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு அவங்ககிட்ட இருந்த டைட்டில் நான் எடுத்து வச்சுருக்க மாதிரி பேசுகிறாங்க. அவங்ககிட்ட டைட்டில் நம்ம எதுக்கு நான் என்னோடய வேலையை விட்டு தேவையில்லாமல் நான் பாருங்கள் என்ன கதையை போட்டதை விட்டுட்டு இப்போ கோர்ட்டு கவுன்சிலு மீடியான்னு நம்ம தேவையில்லாமல் என்னோடய டயத்தையும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஒரு படைப்பாளிக்கு தேவையில்லை. அவன் படம் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுதான் வழி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு தேவையில்லாத பரவாயில்ல. எனக்கு இதையும் ஒரு அனுபவம் சினிமாவில். ஏன்னா ஒரு தலைப்பு வந்து இன்னும் காலி பண்ணிச்சு ஒரு படத்தில். இந்த தலைப்பு வந்து என்னை வேறு வகையில் பேச வைக்குது. அப்படி தான் எடுத்துக்குவேன். இதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குது நான் அனுபவப்பட்டேன் சார். அதாவது முதல்ல மியூசிக் பண்ணி பார்த்தேன், டைரக்ட் பண்ணி பார்த்தேன், ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தேன், ஓன் ரிலீஸ் பண்ணி பார்த்தேன். தேட்டர்லேருந்து காசு வர்றதுக்கு என்ன எல்லாத்தையும் பார்த்ததுனால அந்த இப்போ பிரச்சனை அங்கே இல்லை, இங்கே இருக்குது. பிள்ளையார் சொல்லி போட மாதிரி டைட்டில் இருக்குது. ஓ இது முதல்ல திரும்ப முதல்ல இருந்தா சரி வந்துடும், இதையும் பார்த்துரும். ஸோ இதில் நம்ம இது இப்போ நான் இது சேலஞ்ச் பண்ணும்போது எனக்கு வேறு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள ஒரு ஏகப்பட்ட இப்போ 2008க்கு அப்புறம் பூவில் ஆரம்பிச்சு என்னோடய வாழ்க்கை இடையில ஒரு 8 வருஷம் கேப் ஆகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மூலமாக ஒரு மீடியாவை எல்லாரையும் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுக்கான ப்ரொமோஷன் கிடையாது. அப்போல்லாம் டிஜிட்டல் வந்து இல்லாத ஒரு சூழல் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ இன்னைக்கு
நேற்று ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சியில் கேட்டாங்க சார் திரும்ப வந்து லைம்லைட்டை வந்துட்டீங்க அப்படின்னு லைம்லைட்டை வர வச்சுட்டீங்க ஸோ நமக்கு மேலே இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளியே வர அவனா ஒன்றும் செய்ய முடியாது சார். ரெண்டாவது மீடியா வெளிச்சதுக்காக வரணும் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என் குரலை சொல்லணும்ல. இப்போ எத்தனை பேர் நினைப்பாங்க இவர் வந்து காசுக்காக டிமாண்ட் பண்ணுறாரு போலுக்கு, இவர் வந்து இது இவ்வளோ நாள் டைட்டை வச்சு என்ன இங்கே பூஜை பண்ணுறாரு ஒருத்தர் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியுமா சினிமா பற்றி சார்? அவங்க கேட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போது ஆஃபீஸ் போயிடுவாங்க. சினிமாங்கிறது ஒரு கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி போடுறோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குங்கிறது நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தா தெரியும். பட் நான் அதை பற்றி கவலைப்படல. என்னோட பக்கம் நியாயம் இருக்கும்போது நான் அதை வந்து ஏன்னா எதிர்கொள்ள தயாராகிட்டேன். இது எனக்கு இன்னும் கூடுதல் தைரியத்தை கொடுக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து டைட்டில் இஷ்யூலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க டைமில் பெரிய பெரிய பேனர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜிஎஸ் வந்து தளபதி 68 வந்து பண்ணுறாங்க. அவங்களுமே கூட இந்த மாதிரி டைட்டில் இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் பேர்லேயே வந்து வேற டைட்டில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இஷ்யூவும் இருக்குது. ஸோ இது மேலே உங்கள் பார்வை பாருங்க சார். அவங்களுக்கு சார் இன்னும் தனியாக ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பட்ஜெட் இருக்கும். அது ஒரு 2-3 லட்ச ரூபா ஒரு மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். நமக்கு அது 3 லட்சம் அமௌண்ட்டே பெருசாக தெரியும். ஒரு அவங்க 200 கோடி போட்டு படம் பண்ணுறாங்கன்னா டைட்டில் பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கே அவ்வளோ ஒரு 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 பயம் இருக்கும்போது எங்களுமே ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? சரி, அது அவங்களுக்கு அதை பாதுகாக்கிறாங்க. அது அவங்களோட டெக்னிக்காக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏங்க படமே எடுக்காத கம்பெனியில் டைட்டிலே ரிசீவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கேட்க முடியுமா? ஏஜிஎஸ்க்கு பெரிய பேனர், ஏன் அவங்க டைட்டில் பண்ணால் தெரிஞ்சு போகும். என்ன பண்ணுவாங்க, இந்த ஏஜிஎஸ் இந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி லீக் ஆகிருன்னு சொல்லி அவங்க வேறு ஆளை வச்சு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைட்டில் பாதுகாக்க தான் அவங்க வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்மளுமே ஆட்கள்லாம் அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு அவசியம் இல்லை சார். அது ஓகே, உங்கள்கிட்ட டைட்டில் கேட்ட அந்த வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்டு? சார் பொதுவாக சார் டைட்டில் நம்ம ஹீரோங்க டைட்டில் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வந்தாங்க, 4 தடவை வந்தாங்க, கேட்டாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் உணர்ந்தேன். அப்புறம் வந்து சரி இது தாண்டி ஒரு டைட்டில் சொன்னேன் சார் என் கதைக்கு இருக்குன்னா எல்லாமே செலவு பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஹீரோங்கிறதுக்காகவே இந்த டிசைன் சாங்கு கதையில் விஷயம் எல்லாமே ஒரு காமிச்சேன். அவ்வளோ சார் இதெல்லாம் என்ன செலவு கொடுத்துலாம் சார், பட் எங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா அந்த செலவழிச்ச அமௌண்ட் தான் கேட்டேன். உள்ளே நினைச்சேன் 50 லட்சம் கூட வாங்கிக்கலாம் டைட்டிலுக்கு. என்ன ஒரு அடிப்படையாக செலவழிச்சோம் அதுதான் நான் அவங்கள்ட்ட வாங்கினேன். அது செலவழிக்க உடனே கொடுத்துருப்பேன். ஸோ அவங்க வந்து ஒரு வேல்யூ பண்ணுறாங்க அந்த டைட்டில். சாரி குமரன் சார்ட்ட இருக்குது, நம்ம எப்படியாவது என்னையும் மீட் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் வச்சுலாம் மூவ் பண்ணாங்க. அவாய்ட் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அது வேல்யூ தெரிஞ்சுது. இவங்க வந்து எடுப்பிலே எங்கிட்டலாம் எடுத்த டைட்டில் அப்படிங்கும்போது என்னடா நம்ம அப்போ அது தப்பாக இருந்தது. யார் உங்ககிட்ட பேசினார்? அது மயில்வாகன் பேசினார், அவர் மேனேஜர். யாரோட மேனேஜர்? விக்னேஸ்வரன் மேனேஜர் அவர். ஓகே சார், இப்போ இதுக்கான விஷயம் என்ன? இப்போ நீங்கள் ஒருவேளை வேற டைட்டில் யோசிச்சு ஒருவேளை உங்களுக்கு வேற டைட்டில் வந்து உங்கள் படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த டைட்டில் உங்களுக்கு இல்லை இதுவரை இப்போ ஸ்டில் என்னோட மைண்டில் வேறு எந்த டைட்டிலுமே இல்லை. ஒருவேளை அப்படி எதனா தோணுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை சார். அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே ஏன் டைட்டில் எடுத்து அவங்க வச்சிருக்கிறாங்க. முதல்ல அது கூட தீரணும் இல்லை. இந்த டைட்டில் எனக்கு தான் உரிமைங்கிறது ஒரு அமைப்பு சொல்ல முடியல. ஒன்று கவுன்சில் சொல்லணும், கோர்ட்டு சொல்லணும். ஓகே, சொன்னதுக்கப்புறம் வைக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துலையும் அவங்க பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறம் நான் தான் முடிவு பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் நான் கொடுக்குற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் கேட்டேன். நான் கொடுக்குற இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் என்னோட கதைக்கு வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. ஏன்னா நல்ல டைட்டில், அது கேட்சி டைட்டில். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த டைட்டில் நல்ல பப்ளிசிட்டி ஆகி போச்சு. இன்னும் என்னோட படத்துக்கு ஒரு அடிஷனல் அப்படி நான் யோசிப்பேன். நான் ஒரு சிறுபடம் தயாரிப்பல சார். அது அவங்க எந்த டைட்டில் வச்சாலும் படத்தை வியாபாரம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு கிரவுண்ட் அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். நம்ம படத்துக்கு ப்ரமோஷன் அவர் சின்சியர் தேங்க்ஸ்னு போட்டு அவங்களுக்கு போடணும். நம்ம அப்படி தான் சார் பார்ப்போம் சினிமா. நம்ம வந்து அவங்க போட்டி அதெல்லாம் ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்குது. இது நம்ம அப்படியே பழகிட்டோம். இன்னொன்று இதை வந்து அவங்களோட பெரிய ஆள் அவங்க டைட்டில் எங்கே அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு முறையாக கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். நான் இன்னை வரைக்கும் இந்த டைட்டில் வந்து லீகலாக அவர் என்னோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது தப்பு. அதுக்கான ஒரு ரிசல்ட்டை வந்து நான் வந்து கவுன்சில் மூலமாகவும் கோர்ட்டு மூலமாக முதல்ல நான் வாங்கணும். வாங்கியாச்சுன்னா அடுத்து வரவங்க இனிமேல் நம்ம யாரையும் கைவிக்கக்கூடாது. சிறு படம் சின்ன படம் சின்னாலும் பெரிய பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். பயம் இருக்கும்ல சார். அதுக்கு ஒரு செலவழியும் பரவாயில்ல, டைம் போகும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு அனுபவம் கற்றுக்கிட்டேன்ல, எனக்கு வேற ஒரு விஷயம் கடவுள் கொடுப்பார். இதை நான் இப்படி எடுத்துக்குவேன். இப்போ இதை நான் வந்து சட்டப்பூர்வமாக அவங்க பயன்படுத்த தப்புங்கிறத அவங்க ஒத்துக்கணும். ஃபர்தராக அவங்க எந்த இடத்துலையும் எல்ஐசிங்கிறது போடக்கூடாது. இதுதான் என்னோட
லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பெருசாக போட்டுக்கிட்டும் ஒன்றுமே நான் கேட்க போகிறது இல்லை. அது அவரோட படைப்பு, அவரோட உரிமை. எல்ஐசின்னு சொல்லும்போது எனக்கு டோட்டலாக ஒரு 4 பேர் நாங்கள் சேர்ந்து போனோம். 2 பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சார் அந்த டைட்டில் அவங்களுக்கு வேண்டிய நான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு 4 கோடி ப்ராஜெக்ட், என்னோட பங்களிப்பு ஒரு 1.5 கோடி பாக்கி போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அதை நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க சார் பண்ணாங்கிறாங்க. அதுக்கு அப்படி நான் வந்து முதல்ல ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ நாள் அவங்க பண்ண முடியும். பட் இதுக்கப்புறமா அவங்க சமாதானத்துக்கு எதனா வந்தா அவங்க இருக்கு சார், அவங்க முன்னாடி வந்திருப்பாங்களே அவங்களுக்கு. மேபி இப்போ நீங்க இவ்வளோ கிளியரா இருக்கிறதுனால உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அண்ட் உங்களோட டிசிஷன்ல நீங்க கிளியரா ஒரு 2 விஷயம் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு சீரியஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று, இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். பெரிய ஒரு மேக்ஸிமம் பிப்ரவரிக்குள்ளே இதோட ரிசல்ட் வந்துடும், சட்டப்பூர்வமாக வந்துடும், கவுன்சில் மூலமாக வந்துடும். மேட்டர் ஆஃப் டைம் தான். பார்ப்போம் சார். இது வந்து அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, எங்கே சார் உங்கள் டைட்டில் பேப்பர் காமிங்க, அவர் காமிச்சாருன்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க அவங்க, சார் எங்கள் டைட்டில் எல்ஐசி கிடையாது சார், லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான்பாங்க. இப்படி உங்களே அப்போ ஏன் எல்ஐசின்னு போடுறீங்க, அது ஷார்ட் ஃபார்ம்னா அதே டைட்டில் ஒருத்தர் வச்சுருக்காருல, அவரும் சினிமாவில் பாதிக்கப்படணும் சார். நீங்கள் இதுதான் ஜென்யூனாக அவர் அப்ரோச் பண்ணுறது. நான் வைப்பேன், நீ பண்ணுறது பண்ணு, நான் இங்கே பார்க்கலாம். நான் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர், கிளாஸ் 1 ஆஃபீஸர், பச்சை மேலே கையெழுத்து போடலாம். 20 பேர் சர்வீஸ் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். 2 லட்சம் சம்பளத்தை வேணும்னு உட்காந்துருக்கேன் நான். அப்போ சினிமா மேலே எனக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்குது. ஏன்னா அங்கேயும் வேலை பார்த்து சினிமா பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்றுக்கு நியாயமாக இருக்கணும். அங்கேயும் சம்பளத்தை வாங்கிட்டு சினிமா பண்ணோம் அப்படின்னா தப்பு இல்லை. ஸோ அதனால் ஜென்யூனாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அது சினிமாவில் இருக்குது கஷ்டம். அது இப்போ வந்து இந்த சிக்கல் வந்துடுச்சு. பார்ப்போம் என்னது இது எது இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான். உண்மையிலே வந்து நிறைய விஷயம் பேசணும். கூடிய சீக்கிரமே லைஃப் இஸ் கலர்ஃபுல்காகவும் நம்ம நிறைய பேசுவோம் நம்புகிறோம். நன்றி. வணக்கம்.